அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜாதகத்துல எடுத்த உடனே நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா விதத்திலுமே ஜாதகத்தை பார்த்த உடனே அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு எந்த கட்டம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 5ஆம் இடம் நன்றாக இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்கும். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12 மறைந்து விடக்கூடாது. 6 லக்னத்துக்கு 6, 8, 12 கண்டிப்பாக மறைந்து விடக்கூடாது. அப்ப 6, 8 மறைந்து விட்டால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும், பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்காது. பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று யோகத்தை கொடுக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருதய பகுதியே என்ன சொல்லலாம்னா 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்தில் 5ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது, 9ஆம் இடமும் கெட்டு போகக்கூடாது. அப்ப ஒரு லக்கணம் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் கண்டிப்பாக கெட்டு போகக்கூடாது. அப்ப கெட்டு போச்சுன்னா என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இதுக்கெல்லாம் என்ன சொன்னா, அதனாலதான் சொன்னாங்க பதவி பூர்வ புண்ணியதாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பதவி என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு நன்றாக இருந்தால்தான் நாம் நல்ல உத்தியோகத்துக்குமே. பதவி என்று சொல்லக்கூடிய ஒன்று நல்லாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய 5ஆம் பாவம் நன்றாக வலிமையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய யோகங்களை அடைய முடியாது. இதனால் என்ன நிலை வரும் அப்படின்னா என்ன சொன்னா, புத்திரர்களால் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திரர்களால் நஷ்டம் கண்டிப்பாக உண்டாகும். தாத்தாக்கள் அப்பா சேர்த்து வைத்திருந்த அந்த கௌரவங்களை எல்லாம் இவர்கள் அழித்து விடுவார்கள். அப்ப ஜாதகத்தில் வலிமை என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அப்ப குலதெய்வத்தோடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்காது. குலதெய்வத்தோடைய கடாட்சம் கண்டிப்பாக 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் என்ன சொன்னாலும் நம்முடைய ஆசைகள் முதல்ல நிறைவேறாது. நமக்கு புத்திசாலித்தனமாகவும் சமயோகிதமாகவும் ஒரு காரிய வெற்றியை நம்மளால அடைய முடியாது. இதெல்லாம் உண்மையான 100% உண்மை. 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை. அதை விட அபிலாசைகள் என்று சொல்லக்கூடியதை பூர்த்தி பண்ணக்கூடிய என்று சொல்லக்கூடியது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடமும் என்ன சொல்லலாம் கெட்டு விடக்கூடாது. அப்ப இதற்கு நாம் என்ன செய்யணும்? 5ஆம் இடம் சில ஜாதகங்கள்ல கெட்டு போயிருக்குது. அப்ப 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா பூர்வீகத்திற்கும் நமக்கு ஒரு தொடர்பு வராது. எந்த காலத்திலும் என்ன சொல்லலாம்னா பூர்வீகம் என்று சொல்லக்கூடியது நாம் பிறந்த பூமி. அந்த பூமியில் என்ன சொன்னா வருடம் ஒரு முறையோ அல்லது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையோ அந்த ஊரோடைய மண்ணை மிதித்து அந்த ஊரில் ஒரு நாள் இரவு நாள் என்ன சொன்னா தங்கணும். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிடறீங்க, பூர்வீகத்தை விட்டு விடுகிறீர்கள். பூர்வீகத்தில் வீடு இருந்தால் அதை வாடகைக்கு விடுகிறீர்கள். ஏன்னா காசு பணம் வருது, எதுக்கு சும்மா அடைச்சு போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மைதான். காசு பணத்திற்கு நீங்க ஆசைப்படுங்க. ஆனால் பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய நீங்க பிறந்த ஊரை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுல இருந்தா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும். அப்ப அந்த எனர்ஜி நீங்க எங்க போனாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் என்ன சொல்லணும், உங்களுடைய பூர்வீகம் என்பது உங்களுடைய வாழுகின்ற வரை உங்களுக்கு காலங்காலமாக உங்களை வாழ வைக்கக்கூடிய ஊர். அந்த ஊருக்கு நீங்க கண்டிப்பாக என்ன சொல்லணும், 3 மாசத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரும். அந்த 3 மாசத்துக்கு ஒரு நாளும் போயிட்டு வரணும். என்ன கிழமை போகணும்? உங்களுடைய 5ஆம் பாவத்திற்கு உண்டான கிழமை. 5ஆம் பாவத்திற்குண்டான பாவத்தை மேச லக்கணத்துல போய் பிறந்திருக்காருன்னா 5ஆம் பாவத்திற்கு உண்டான கிழமை என்பது என்ன சொன்னா சிம்மம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் அந்த ஊர்ல தங்கி இருந்து அந்த ஊர்ல நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம அடிப்படையில என்ன சொன்னா அங்க ஒரு கோயில் சாமி கும்பிட்டுருப்போம். அந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டு ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சுட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரும்போது உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும். உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும். 2வது, எந்த ஒரு மனிதனும்
ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கனாலும் 6 மாதத்துக்கு ஒருக்கனாலும் வருஷத்தில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து என்ன சொன்னா அவங்க உட்கார்ந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மந்திரம் ஜெபிக்கிறீர்களோ ஜெபிக்கவில்லையோ கண்டிப்பாக ஒரு துண்டை உரிச்சினாலும் கொஞ்ச நேரம் படுங்க. ஏன்னா உங்கள் அப்பா அந்த கோயிலுக்கு போயிருப்பார், உங்கள் தாத்தா அந்த கோயிலுக்கு போயிருப்பார், உங்கள் பாட்டன் அந்த கோயிலுக்கு போயிருப்பார், உங்கள் முப்பாட்டன் அந்த கோயிலுக்கு போயிருப்பார். இவர்களுடைய சலனங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டில் வந்து உணரணும். போயிட்டு வந்தோடனே ஒரு சில காரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி போவதும், பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வந்து என்ன சொன்னா சில பேர் எட்டி பார்ப்பதே கிடையாது. அந்த எட்டி பார்க்காமல் நீங்கள் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா மைனஸ் தான் நடக்கும். அப்போ பூர்வீகத்துக்கு போங்க. சரி, எனக்கு ஜாதகத்தில் வந்து 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, நான் அதை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க சம்ஹாரமூர்த்தி யார்? சம்ஹாரமூர்த்தி என்பவர் யாருன்னா சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தும்பை பூவால் மாலை போடணும். தும்பப்பூ இன்னும் இருக்கா அப்படின்னா இருக்கு, தும்பப்பூ இருக்குது, ரேச புதுசா வெள்ளையா இருக்கும், தும்பை பூ இருக்கும். அந்த தும்பை பூவால் மாலை கட்ட முடியாது, புதுசா இருக்கும். ஆனா தும்பை பூவோட சேர்ந்து இருக்கிற அந்த கொப்போட சேர்த்து மாலை கட்டலாம். அந்த தும்பை பூ மாலையை வந்து என்ன சொன்னா சிவபெருமானுக்கு சனிக்கிழமை வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் மாலை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னாலும், தும்பை பூ உதிரி தும்பை பூவை நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து ஒரு 10 பூவோ 5 பூவோ அர்ச்சனைக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னாலும் உங்களுடைய 5ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதிரிகள் வந்து 5ஆம் பாவம் நமக்கு கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் எதிரிகள் வீழ்வார்கள். எதிரிகள் நம்மளை வந்து வலிமையை தாக்கிடுவாங்க. அப்ப 5ஆம் பாவம் வந்து வலிமையாக இருந்தால் 6ஆம் பாவத்தை அடித்து விடலாம். அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இதற்கு என்னால் வந்து இந்த தும்பை பூவை வந்து கோவிலில் கொண்டு போய் மாலை போடுவதற்கோ அல்லது வந்து தும்பை பூவை அர்ச்சனை பண்ணுவதற்கோ எனக்கு வழி இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், தும்பை பூவை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டுபிடித்து அந்த பூவை புனிங்கத்தான் ஆகணும். 5ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தணும், உங்களுடைய புத்திரஸ்தானம் வலிமையா இருக்கணும், உங்களுடைய முதல் குழந்தை நன்றாக இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் தீரணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைப்பவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னானோ உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வாங்குங்க. வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டுன்னு சொன்னான்னா இதில் நந்தியோடு சேர்ந்து வாங்குவது ரொம்ப சிறப்பு. அந்த சிவலிங்கத்தை வீட்டில் வந்து ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொல்லலாம்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது என்ன சொல்லணும் உங்களுடைய லக்கணத்திற்கு 5 குடையவனுடைய கிழமையில் வந்து இந்த தும்பை பூவை வந்து ஒரு 4 பூ கிடைச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சிவலிங்கத்திற்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் அல்லது பால் அல்லது என்ன சொல்லலாம்னா வந்து பன்னீர் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தும்பை பூவை அவருடைய சிரசில் வந்து நீங்க வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் 5ஆம் பாவம் கெட்டவர்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்வீங்க, வாழ்க்கையில் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட. என்ன சொன்னா 5ஆம் பாவத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்னா 5ஆம் பாவத்திற்கு வந்து முக்கியத்துவம் இருந்தால் தான், நன்றாக இருந்தால்தான் நாம் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து பெரிய யோகத்தை பெற முடியும். 5ஆம் பாவம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல இருக்கணும். இருந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். 5ஆம் பாவத்திற்கு உண்டானவர் வந்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் வெற்றி பெற முடியாது, உறுதியாக வெற்றி பெற முடியாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது வந்து 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு எந்த கிரகமும் அவருடைய நட்சத்திரம் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது நீங்க என்ன செய்வீங்கன்னா தாராபலன் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு பார்ப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. 5ஆம் பாவத்திற்குண்டான கிரகத்தின் நட்சத்திரம் 5 குடையவர் நின்ற நட்சத்திரம். 5 குடையவர் நின்ற நட்சத்திரம் எதுன்னு பாருங்க.
அப்ப உங்களுடைய 5 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய 5 குடையவர் நின்ற நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு என்ன செய்யும், அது தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தால் குலதெய்வம் எந்த காலத்திலும் உங்களுக்கு கூப்பிடாமலே வேலை செய்யும். ஒருத்தருடைய 5ஆம் பாவத்திற்கு உண்டானவர் சனியின் வை. அப்ப சனி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, அந்த சனி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம், அந்த சனி வந்து உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த நட்சத்திரம்னு பாருங்க. ஏன்னா குலதெய்வம் என்பது 5ஆம் இடம். அந்த 5 குடையவர் வந்து சனியாக இருக்கிற காரணத்தினால் 5 குடையவருடைய நட்சத்திரத்திலிருந்து சனி உட்கார்ந்த நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 5க்கு சனி என்று சொன்னால் நீங்கள் முதல் நட்சத்திரத்தை எடுங்க, பூச நட்சத்திரம். அப்ப பூச நட்சத்திரம் சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்ப பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 8வது நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்லலாம்னா உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கூப்பிடாமல் வேலை செய்யும். இப்படித்தான் பார்க்கணும். அப்ப 5 குடையவனுக்குண்டான கிரகம் யார், அவருடைய நட்சத்திரம் என்ன, அவருடைய நட்சத்திரத்திலிருந்து 5 குடையவர் உட்கார்ந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன சொல்றேன்னா உண்மையாகவே வந்து உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க, எந்த கவலையுமே விடாம வந்துருச்சு, வீட்டுல இருந்துட்டே ஐயா வணக்கம் அப்படின்னா வந்து வேலை செஞ்சிடும். அப்படி இந்த தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தவர்கள் தான் குலதெய்வத்தை எவ்வளவு முண்டி 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 கும்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த தாராபலன் இல்லாத நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை செய்யாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், குலதெய்வத்தை வேலை செய்ய வைக்கணும்னா இந்த சிவனுக்கு வந்து என்ன சொன்னா தும்பப்பூ மாலை போடணும், அல்லது தும்பப்பூ வாழ் வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை, அல்லது வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய 5 குடையவன் உனக்கு உண்டான கிழமையில் வந்து நீங்கள் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவருடைய சிரசில் வந்து என்ன சொன்னா இந்த தும்பை பூக்களை வைத்து தீப தூபம் காட்டி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் துணையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.